அமோல் அனில் மசூம்தார் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் வட்டத்தில் சமீபத்தில் அதிகமாக உச்சரிக்கும் பெயர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி உலகக் கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக திகழ்ந்த அணியின் தலைமை பயிற்சியாளர்தான் அமோல் அனில் மசூம்தார். 50 வயதாகும் மசூம்தார் ஒரு முன்னாள் அதிரடி கிரிக்கெட் வீரர். வலது கை பேட்ஸ்மேனான அவர் மும்பை, அஸ்ஸாம், ஆந்திரா அணிகளுக்காக ஏராளமான முதல்தர போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 1993-94 ஆண்டு ரஞ்சி கோப்பை போட்டியின் போது முதன்முறையாக மும்பை அணிக்காக விளையாடிய அமோல் மசூம்தார் ஃபரிதாபாத்தில் ஹரியானா அணியின் பந்துகளை சிதறடித்து 260 ரன்களை எடுத்து கவனம் பெற்றார். பின்னர் 1994 ஆண்டு இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்காக இந்தியாவின் அண்டர்-19 கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார். தனது அதிரடி ஆட்டம் காரணமாக புதிய டெண்டுல்கர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட மசூம்தார் 1994-95 ஆண்டில் ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலியுடன் இணைந்து இந்தியா ஏ அணிக்காக விளையாடினார். 171 முதல் தர போட்டிகளில் கலந்து கொண்டு 11,000க்கும் மேற்பட்ட ரன்களை அமோல் அனில் மசூம்தார் குவித்துள்ளார். அவரது சமகால வீரர்களான டெண்டுல்கர், டிராவிட், கங்குலி ஆகியோர் சர்வதேச போட்டிகளில் விளையாடினாலும் இந்திய அணியில் விளையாட மசூம்தார் தேர்வு செய்யப்படவில்லை. 2006இல் மும்பை அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட மசூம்தார் ரஞ்சி கோப்பையை தனது அணிக்கு பெற்றுத் தந்தார். செப்டம்பர் 2009இல் முஷ்டாக் அலி T20 கோப்பைக்கான மும்பை அணியில் இடம்பெறாததை அடுத்து அவர் அஸ்ஸாம் அணிக்காக விளையாடத் தொடங்கினார். 2012 முதல் ஆந்திரா அணியில் விளையாட அமோல் மசூம்தார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். பின்னர் 19 வயதுக்குட்பட்ட இந்திய கிரிக்கெட் அணிக்கு பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். டிசம்பர் 2013இல் மசூம்தார் நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் பேட்டிங் ஆலோசகரானார். 2018 ஆண்டு IPL போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட மசூம்தார் மும்பை ரஞ்சி அணிக்கும் பயிற்சியாளராவார். கடந்த 2023 ஆண்டு இந்திய மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக அமோல் மசூம்தாரை BCCI நியமித்திருந்தது. இந்நிலையில்தான் மசூம்தாரின் சிறப்பான பயிற்சி மற்றும் தலைமையின் கீழ் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 2025 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் கோப்பையை தன்வசப்படுத்தி சாதனை செய்துள்ளது.